35 வயதிற்கு மேல் காலை நேரத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய 5 உணவுகள். நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்க, இட்லியோ தோசையோ, சில பேர் காஃபி, டீ, பிஸ்கட்ஸ் இதெல்லாம் கூட சாப்பிடுவாங்க. இதைத்தான் நான் பல வருஷங்களாக சாப்பிட்டுட்ருக்கேன். இதனால் இன்னைக்கு என்னங்க பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா? உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 20 வயதில் உங்களுடைய உடல் எப்படி செயல்பட்டுச்சோ அந்த மாதிரி 35 வயதில் செயல்படுறது இல்லை. நீங்கள் சாப்பிட்ற உணவு முன்பு மாதிரி சீக்கிரம் செரிக்கிறது கிடையாது. முன்ன மாதிரி சுறுசுறுப்பாக உங்களால் எல்லா நேரத்துலையுமே இருக்க முடியறதில்ல. நீங்களும் சோர்வடைகிறீங்க. உங்களுடைய பிளட் சுகர் லெவல்ஸ் எல்லாம் 20களில் நீங்கள் எப்படி கண்ட்ரோலில் வச்சுருந்தீங்களோ அந்த மாதிரி 35 வயதிற்கு பின்பு உங்களால் கட்டுப்பாட்டில் வச்சுருக்க முடியலை. இத்தனை வருடங்களாக நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு உடம்புக்கு நிறைய சக்தியை கொடுத்த அதே உணவு வகைகள் இப்போ நீங்கள் சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனைகளும், அசிடிட்டி, வயிறு உப்புசம் இது எல்லாத்தையுமே ஏற்படுத்துது. அப்படி நீங்கள் காலை வேளையில் தவிர்க்க வேண்டிய 5 உணவு வகைகள் பற்றியும், அந்த உணவு வகைகளுக்கு பதிலாக வேறு எந்த உணவு வகைகளை சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாங்க. இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் கிடையாதுங்க. நீங்கள் எப்போதுமே சாப்பிட்டு கொண்டிருக்கிற அந்த உணவு வகைகளில் சிறிய மாற்றங்கள் செய்யும் போது அதுவே உங்களுடைய உடம்புக்கு சக்தியை கொடுக்கக்கூடியதாக மாறுது. நம்முடைய தாத்தா பாட்டி, அவங்களுடைய தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் நம்ம சாப்பிட்ற மாதிரியே தினமும் இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சரி, அப்போ அவங்க என்ன தான் தினமும் சாப்பிட்டாங்க? அவங்க கம்பு, திணை, சாமை, சோளம் இதெல்லாம் தான் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ சாப்பிடக்கூடிய இந்த வெள்ளை அரிசி போன்ற வெள்ளை உணவு வகைகள் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாமே அவங்க ரொம்பவே முக்கியமான நாட்களில், ஏதாவது விசேஷ நாட்களில் இல்லை திருவிழா அந்த மாதிரி நேரங்களில் மட்டும்தான் அதை பயன்படுத்தி கொழுக்கட்டை இல்லை பொங்கல் இதெல்லாமே செஞ்சுட்டு வந்திருக்காங்க. மற்ற நாட்களில் சிறுதானியங்களை வேக வச்சு சாப்பிட்ருக்காங்க. உப்மா, கூழ் இந்த மாதிரி உணவு வகைகள் எல்லாத்தையுமே அவங்க பாரம்பரியம் மிக்க அரிசி வகைகளை கொண்டு உண்டாக்கி சாப்பிட்ருக்காங்க. ஆனால் அதே விஷயத்த நம்ம இப்போ எதிர்மறையாக செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 2 முறையாவது வெள்ளை அரிசி வகைகளை நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்க, இப்போ நம்ம தவிர்க்க வேண்டிய அந்த 5 காலை உணவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அவாய்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். முதல் உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊத்தப்பம். ஊத்தப்பம் அப்படின்னு கேள்விப்படும் போது நம்ம அதை ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு உணவு அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம். ஆனால் இதுவும் அதே இட்லி தோசை மாவில் உண்டாக்கப்பட்ட ஒரு ஊத்தப்பம் தானே. நீங்கள் காலை வேளையில் 2 ஊத்தப்பத்து கூடவே தேங்காய் சட்னி அதிகமாக வச்சு நல்லா சாப்பிட்றீங்க. ஆனால் சொல்கிறது என்னென்னா, ரொம்பவே லைட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் சாப்பிட்டேன் அப்படின்னு நீங்கள் வெளியில் சொல்கிறீங்க. ஆனால் உண்மையாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊத்தப்பத்தில் புரதம் இல்லை, நார் சத்தும் இல்லை, வெறும் மாவு சத்து மட்டும்தான் இதில் இருக்குது. இதனால ஊத்தப்பம் நீங்கள் சாப்பிட்ட உடனேயே சுகர் டக்குன்னு ஏற ஆரம்பிக்கும். அதன் பிறகு குறையும் போதும் சடனாக குறையும். நீங்கள் 7 மணிக்கு ஊத்தப்பம் சாப்பிட்டீங்கன்னா 10 மணிக்கு மேலே உங்களுக்கு தூக்கமாக வரும். நீங்கள் ரொம்பவே சோர்வாயிடுவீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு மறுபடியும் பசி எடுக்கும். சில பேருக்கு அசிடிட்டியும் கேஸையும் கூட இது உருவாக்குது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஊத்தப்பம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் அதிக அளவில் குடைமிளகாய், கீரை வகைகள், அப்படி இல்லைன்னா வேக வைத்த பீட்ரூட் இதெல்லாமே அதிக அளவில் சேர்த்து நீங்கள் ஊத்தப்பம் சாப்பிடலாம். நீங்கள் சட்னியோட இந்த ஊத்தப்பத்தை சாப்பிட்றதுக்கு பதிலாக சாம்பார் கூடவும் முட்டை கூடவும் சேர்த்து சாப்பிடலாம். இந்த முட்டையை வேக வைத்த முட்டையாக சாப்பிட்டீங்கன்னா நல்லது. அதுவும் இல்லைன்னா முளைக்க வைத்த பச்சை பயிறு இருக்கு இல்லைங்களா, அதோட சேலடை கூட நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். அடுத்த உணவு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இரண்டாவது உணவு பூரி கிழங்கு. நம்ம எல்லாருக்குமே பூரினா ரொம்ப பிடிக்கும். நல்லா பூரி புஸ்ஸுன்னு எழும்பி இருக்கும்போது அது கூட உருளைக்கிழங்கும் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக தான் இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னன்னா,
இதை எண்ணெயில் நம்ம பொரிச்சு எடுக்கிறோம். அது கூட சேர்த்து உருளைக்கிழங்கு நம்ம சாப்பிடும்போது அதில் முழுக்க மாவு சத்து அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, காலையில் வெறும் வயிற்றில் நம்ம இதை சாப்பிட்றோம். இதனால இந்த உணவு உங்களுக்கு செரிமானம் ஆகிறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கும். வயிறு ரொம்பவே உங்களுக்கு கனமாக இருக்கும், தூக்கமாக வரும். அது மட்டும் இல்லைங்க, சுகர் லெவலும் ரொம்பவே அதிகமாக ஆகுது. அதுக்கு பதிலாக நீங்கள் பூரியை செய்யும் போது கம்பு மாவு இருக்குது இல்லைங்களா, அதில் நீங்கள் பூரி தயாரிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிறுதானியங்கள் எல்லாமே சேர்த்து பொடியாக்கி கிடைக்கிது இப்போ பேக்கெட்டுகளில். அந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் அதில் பூரி தயாரித்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த பூரி மாவு இருக்குது இல்லைங்களா, அது கூடவே இந்த பொடிகளையும் சேர்த்து கூட நீங்கள் பூரி தயாரிக்கலாம். நீங்கள் பூரி கூட உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு பதிலாக காய்கறி குருமா இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா கொண்டை கடலை இருக்குது இல்லைங்களா, அதில் குழம்பு போல் தயாரித்து அது கூடவும் நீங்கள் இந்த பூரியை சாப்பிடலாம். அடுத்த உணவு வகை சாம்பார் வடை. நல்ல மொறுமொறுன்னு இருக்கிற மெதுவடையை சாம்பாரில் போட்டு கொடுத்தா யாரு தான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் இந்த சாம்பார் வடையை பல நேரங்கள்லையும் நம்ம வீட்டில் சாப்பிட்றது கிடையாது, ஹோட்டல்களில் போய் தான் நம்ம சாப்பிட்றோம். இந்த மாதிரி வடைகளை அவங்க தயாரிக்கும் போது ஏற்கனவே உபயோகப்படுத்துகிற எண்ணெயில் மறுபடியும் போட்டு இந்த வடைகளை தயாரிக்கிறாங்க. எல்லா ஹோட்டல்கள்லன்னு நம்ம சொல்ல முடியாது, சில ஹோட்டல்களில் இது நடக்குது. காலையில் நீங்கள் இந்த உணவை சாப்பிடும்போது அந்த நேரத்தில் உங்களுடைய லிவரும் கேல் பிளேடர் இது எல்லாமே வேலை செய்ய தொடங்கி இருக்காத ஒரு சமயமாக இது இருக்குது. அதனால் அந்த சமயத்தில் நம்ம பொரித்த உணவுகளை சாப்பிடும்போது லிவரும் கேல் பிளேடரும் ரொம்பவே கஷ்டப்படுது. இதனால் உங்களுக்கு ஆசிடிட்டி, கேஸ்ட்ரிக் ட்ரபுள் இது எல்லாமே ஏற்படுது. அதுவும் குறிப்பாக இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கிறவங்களெல்லாம் இந்த மாதிரி உணவை சாப்பிடும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் சாமையில் செய்யப்பட்ட பொங்கல் இருக்குது இல்லைங்களா, அதில் நிறைய மிளகு, கருவேப்பிலை, காய்கறிகள் இதெல்லாமே சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுடைய உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதாக மாறுது. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வடை ஆசையாக இருந்தால் நீங்கள் தாராளமாக வடை சாப்பிடலாம். ஆனால் அது கூடவே நிறைய காய்கறிகள் போட்டு வைக்கப்பட்ட சாம்பார் அப்படி இல்லைன்னா சாலட் கூட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும். நான்காவதாக இருக்கக்கூடிய உணவு வகை 2 நிமிடத்தில் உண்டாக்கக்கூடிய நூடுல்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் அந்த 2 நிமிஷத்தில் தயாரிக்கப்படுற நூடுல்ஸ் தான் காலை உணவாக இருக்குது. ஏன்னா அதை வேகமாக தயாரிச்சிடலாம், அதுவும் ரொம்பவே ஈஸியாக தயாரிக்கலாம். இந்த வகை நூடுல்ஸை மைதாவில் தான் தயாரிக்கிறாங்க. இது முழுக்கவே உப்பு, அதன் பிறகு அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அஜினோமோட்டோ, அதாவது இந்த எம்எஸ்ஜி போன்ற கெமிக்கல்கள் இதெல்லாமே பயன்படுத்தி தான் இதை தயாரிக்கிறாங்க. இந்த வகை நூடுல்ஸ்களில் ஊட்டச்சத்து அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு தான் சொல்லணும். 35 வயதிற்கு பிறகு உங்களுடைய உடம்பால் இந்த மாதிரி மாவு சத்தும் கெமிக்கல்களும் கலந்த ஒரு உணவை ஏற்றுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதனால் உங்களுடைய உடம்புல இது கொழுப்பாக போய் சேருது, சுகர் அதிகமாகுது, பிபியும் அதிகமாகுது. அது மட்டும் இல்லைங்க, இது அதிக நாட்கள் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது லிவர்லேயும் பிரச்சனைகள் ஏற்படுது. இதுக்கு பதிலாக என்ன சாப்பிடலாம்? சிறுதானியங்களில் தயாரிக்கப்பட்ட நூடுல்ஸ்களும் இப்போது நிறைய கடைகளில் கிடைக்கிது. அந்த மாதிரி நூடுல்ஸ் நீங்கள் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ராகி சேமியா கிடைக்கிது. நீங்கள் இந்த நூடுல்ஸை எப்படி தயாரிப்பீங்களோ அதே மாதிரி இந்த ராகி சேமியா இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் காய்கறிகளை அதிகமாக சேர்த்து நம்ம தயாரிக்கலாம். நீங்கள் இதில் கேரட்டுகளை சேர்த்துக்கலாம், பீன்ஸ் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டிலையே இருக்கக்கூடிய மசாலா வகைகள் இருக்குது இல்லைங்களா, சீரகம், மஞ்சள் இதெல்லாம் கூட நம்ம சேர்த்து தயாரிக்கும் போது அது ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு உணவாக நமக்கு கிடைக்கிது. நம்முடைய உடல் ஏற்கக்கூடிய உணவு வகைகளை நம்முடைய சமையலறையிலே தயாரித்து சாப்பிட்டா அது ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருக்கும். அதுக்கு பதிலாக தொழிற்சாலைகளில் உண்டாக்கப்பட்ட உணவு வகைகளை நம்ம சாப்பிடும்போது நம்முடைய உடல்நிலை அதிக அளவில் பாதிக்கப்படுது. அதுவும் குறிப்பாக 35 வயதுக்கு மேலே உங்களுடைய உடம்பால் அதை ஏற்றுக்கவே முடியாது. 5வதாக இருக்கிற உணவு காலையில் என்ன நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளிப்பான பழங்கள், ஆரஞ்சு, சாத்துக்கொடி இது போன்ற பழங்களை எல்லாம் 35 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது.
ஏன்னா காலை வேளையில் உங்களுடைய வயிறு ஏற்கனவே அசிடிக்காக தான் இருக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி புளிப்பான பழங்களை நீங்கள் சாப்பிடும்போது இன்னும் அதிகமாக ஆசிட் வயிற்றில் ஃபார்ம் ஆகுது. இதனால வயிற்றில் எரிச்சல் உண்டாகுது, வயிறு உப்புசம் ஏற்படுது, கேஸ்ட்ரிக் பிரச்சனை ஏற்படுது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் இந்த மாதிரி பழங்களை தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அல்சர் ஏற்படுறதுக்கும் அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த பழங்கள் எல்லாம் தாராளமாக சாப்பிடலாங்க. ஆனால் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடாதீங்க. 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே இருக்கும் இல்லைங்களா, நீங்கள் உங்களுடைய காலை உணவெல்லாம் முடித்த பின்னாடி இருக்கிற அந்த நேரத்தில் நீங்கள் இந்த விதமான பழங்களை சாப்பிடலாம். அப்போ நீங்கள் சாப்பிடும்போது இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை, அதாவது அவிச்ச வேர்க்கடலை இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி அவித்த வேர்க்கடலை சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை, உடைத்த கடலை அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க, அது கூட நீங்கள் சாப்பிடலாம். பழங்கள் எல்லாமே இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் மாதிரி தாங்க. அதை தவறான நேரத்தில் சாப்பிட்டு அதை ஒரு பிரச்சனையான ஒரு பொருளாக மாற்றாதீங்க. நீங்கள் காலை நேரத்தில் புரதம் அதிகமாக இருக்கக்கூடிய முட்டை சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா முளைக்க வைத்த பயறு வகைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் காலையில் சாப்பிடலாம். நார் சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகள் சேர்த்த உணவு வகைகளை சாப்பிடலாம். 35 வயசுக்கு பிறகு உங்களுக்கு அதிக பாதிப்புகளை உருவாக்கக்கூடிய உணவு வகைகளை காலை வேளையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயன்பட்ட மாதிரியே உங்களுடைய நண்பர்களுக்கோ, அன்பானவர்களுக்கோ, உறவினர்களுக்கோ, சகோதர சகோதரிகளுக்கோ தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காணொளியை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாமையும் இருக்கணும். நன்றி.